சம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ரிலேட்டடான டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. கரண்ட்டா இந்த கம்பெனில 619 கோடி வரை கடன் இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க FY 24ல அரவுண்ட் 285 கோடி வரை கடன் மூலமா இவங்களோட நியூ ஃபெசிலிட்டி எக்ஸ்பான்ஷன்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி 1.12ல இருந்து 2.9 வரை FY 27ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஐபிஓ வரும்போது அந்த ஃபண்ட யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களோட ஃபெசிலிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற டெப்ட்ட வந்து இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா ரீபே பண்ண போறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 390 கோடி வரை இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட வந்து ரீபே பண்ணலான்னு இருக்காங்க. இந்த நியூ ஃபெசிலிட்டி மூலமா இவங்க பார்த்தீங்கன்னா, ஹையர் மார்ஜின் உள்ள ப்ராடக்ட்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபரண்ட் செக்டார்ஸ கவர் பண்றதுலயும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் இந்த பிளான்ட்க்கு தேவையான பவர்ல அப் டூ 56% பவர்ஸ் வரை இவங்க எல்லாமே இன்டர்னலாவே புரொடியூஸ் பண்றாங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 13.4 வரை ஜிஎம்பி இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல 2 மடங்கு வரை சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூவேஷன்ல இருக்காங்க. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்து ஃபுல் ஃபோர்ஸ்டா அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பெட்டர் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டெர்ம் குரோத்க்காக இந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணலாம்.